இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். இந்த திருச்சியில் ஒரு பைத்தியக்கார ஒருத்தர் இருப்பான், வேலுச்சாமியா, காங்கிரஸ் கட்சி பேர் பெருசா போல, திருச்சி வேலுச்சாமி. நீலாம் அண்ணாமலை பத்தி பேசுற, அது என்ன கேட்குற? ஆம்பளைன்னு கேட்குற. ஆம்பளைங்கிறத நிரூபிப்பார். நீ போ, குடும்பத்தோட போ, நிரூபிக்கிறாரா இல்லையான்னு பாரு. புரியுதா? நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ அண்ணாமலை பத்தி பேசுற. முதல்ல உங்க கட்சி தேசிய தலைவர் காப்பாத்துற முடிச்சு, அதுல அந்த இதுல எல்லா விஷயத்திலும் நீ உன் பேர்ல அடிபட்டுச்சு. நீங்க எல்லாம் அப்போ அவருக்கு ராஜீவ்காந்தி பின்னாடி இல்லாம எதுக்கு இருந்தீங்க? ஒரு கட்சி தலைவரை தனியா விட்டுட்டு அவரை ஒரு நல்ல தலைவரை சாக கொடுத்தீங்க நீங்க. இங்க காங்கிரஸ் நீ எல்லாம் பேசுற அண்ணாமலை பத்தி. அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? போடாவடான்னு பேசுற. நீ எல்லாம் ஒரு ஆளு. உடனே நான் போடாவடான்னு பேச உனக்கு என்ன 68 வயசுங்கிற 70 வயசுங்கிற? நீ எல்லாம் ஒரு ஆளா? அநாகரிகமா பேசுற. இதான் உன் வேலையா? நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு நீ தாங்க மாட்ட. நாங்கெல்லாம் பேசுவேன். நான்லாம் பயங்கரமா பேசுவேன். என்ன பிஜேபியில கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லாட்டா அசிங்கமா பேசுவோனே, பாத்துக்கோ. ஒழுங்கா மரியாதை இருந்துக்கோ. நான் பேச ஆரம்பிச்சு இன்னொரு தடவை நீ பேட்டி தேவையில்லாம கொடுத்த நடக்கிறதே வேற. நீ பெரிய இவனா? நீ ஒழுங்கா இருந்துக்கோ, அவ்வளவுதான். பாத்துக்கோ. காங்கிரஸ் கட்சி நீ என்ன கிளிக்கிற? நீனு ராஸ்கல் இஷ்டத்துக்கு பேசியிருக்க. போன் மைக் வேணாச்சும் வச்சுட்டானா, பிரஸ் வச்சுட்டானா, எந்த வேணாலும் பேசியிருக்க. நீ பைத்தியக்காரன்.